வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒகேனக்கல் வந்திருக்கோம். ஒகேனக்கல் ஃபால்ஸில் வந்துட்டு பரிசல் போகிறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு செம்ம சூப்பரான விளாகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா சூப்பரான விளாக்ஸ்லாம் போட போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த பரிசல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு பரிசலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் மட்டும்தான் அலௌடு. இந்த 4 பேருக்கு ஒரு பரிசலுக்கு 750 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் ஒரு 4 பேர் வந்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பரிசல் எடுத்துக்கலாம். இல்லை அதுக்கு மேலே வர்றீங்க, ஒரு 5 பேர் 6 பேர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக 2 பரிசல் எடுத்துக்கோங்க. 3 பேர் 2 பேர் அந்த மாதிரி பிரிஞ்சுக்கலாம். பரிசல் வந்துட்டு கிளம்பி வச்சு பரிசலில் போய்கிட்டு இருக்கோம்ப்பா ஒகேனக்கல் ஆற்றுல. டவுன் இருக்காங்க 100 பொண்ணாத. சரி சரி சரி, அப்படியே இறங்கி நடந்தாலும் இறங்கி அதில் போகணும். எல்லாரும் இறங்கிட்டு போட்டில் வந்தோம். வந்துட்டு ஒரு சுற்று போட்டார்ல அண்ணன், போட்டு வந்துட்டு ஒரு சின்ன இடத்துல நிப்பாட்டிட்டு இங்கேருந்து 100 அடி பள்ளம் இருக்கான். அதனால் வந்து நம்மளை இறக்கி விட்டு அவர் வந்து பஸ்ஸில் வந்து தூக்கிட்டு வருவார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா சாரல் அடிக்கிட்டாங்க. அந்த முட்டு பயங்கரமாக தண்ணி அப்படியே சாரம் அடிக்கும். இங்க வாடா ஜெகனே, ஏய் இங்க வாடா போட்டோ அடிக்கலாம். ஏய் பிரபா ஃபுல்லாக வந்துட்டு அந்த இடத்துல அருவி விழுந்துச்சு இல்லையா, அதில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த தண்ணி சாரல் அடித்தது, சாரல்லே ஃபுல்லாக வந்து நினைஞ்சாச்சு. நினைச்சிட்டு அவங்க அந்த 100 அடி பள்ளம்னாங்க, அதுலேருந்து கடந்து அந்த பரிசல் எடுத்துகிட்டு இங்கே வந்தாங்க. இப்போ இங்கே வந்து மறுபடியும் நம்ம போக போகிறோம். இப்போ
கர்நாடகா பார்டர்னா அது. சரி. இங்கே போட்டிங் இருக்குங்க. இங்கே போட்டிங். ஆமாம் சார், இது வந்து கர்நாடகா போர்டு. இது வந்து கர்நாடகா. ஆமாம், இங்கே வந்து மைசூர், கொள்ளைகளை, மாதேஸ்வர மலை, இந்த கோபிநாத் பாட்டெல்லாம் வந்துட்டு மார்க்கெட் ஆகுது. சரி சரி. இங்கே வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ்ல இங்கே பார்த்துட்டு திருப்பி இதே வழியில் போயிடுவாங்க. இந்த அங்கேருந்து வர்றவங்க கர்நாடகா. அங்கேருந்து கர்நாடகா. நாம அங்கேருந்து இப்போ ஒகேனக்கல் வந்து வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு கர்நாடகா பாட்டு வந்து ரிட்டன் இதே வழி போயிடும். இப்போ நம்ம இதை தாண்டி இங்கிட்டு போகக்கூடாதா? இங்கே அலோடு, இதுக்கு மேலே அலோடு கிடையாது. அலோடு கிடையாது, அவங்களுக்கு அதுக்கு மேலே அலோடு கிடையாது. இது வந்து இந்த வாட்டர் வந்து மேட்டூர் டேம் வரைக்கும் போகும். இங்கே வந்து 65-75 கிலோமீட்டர் போகும் மேட்டூர் டேம். மேட்டூர் டேம். நம்ம இங்கே மணல் தட்டில் குளிக்கிறதா வந்து மணல் தட்டில் குளிக்கலாம். சரி சரி. இல்லை நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ் வேணும்னா வாட்டர் ஃபால்ஸ் நம்ம போடும். உங்களுடைய எப்படி சாட்டிஸ்ஃபை இருக்கோ அது மாதிரி செஞ்சுட்டு. ஓகே மகளே, இந்த வீடியோ பார்த்து கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த பரிசல் ரைடு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எந்த வித இதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக எப்படி போகுது, எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசாஜ் அந்த இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மசாஜ் பண்ணுற இடம்லாம் இருக்கும். அந்த இடம்லாம் வந்துட்டு கொஞ்சம் கவர் பண்ண முடியல. அதனால் இதை மட்டும் நம்ம பண்ணிவிட்டு இதோட அந்த விளாகை வந்து முடிச்சுக்கலாம். இன்னொரு நல்ல சூப்பரான விளாகில் அவங்கள வந்து சந்திக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கூட வந்தாங்க பார்த்திங்களா போட்மேன், இவங்க 2 பேர் நம்பருமே பார்த்திங்கன்னா நான் அவர் வந்து அண்ணனோட நம்பர் வந்து நான் அதில் அட்டாச் பண்ணி விட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி நேரில் கேட்டுக்கோங்க. அது இல்லாமல் உங்களுக்கு அவங்க எல்லாமே ரூமு, சாப்பிட்றது, சமைக்கிறதுக்கு அந்த இது எல்லாத்தையுமே அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க கூட போனீங்கன்னா மீன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்ல மீனாக பார்த்து வாங்கலாம். அங்கே மீன் வாங்குறது எப்படின்னு சொல்லி இதுக்கு முந்தின வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். நேற்று வீடியோவில் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொரு நல்ல சூப்பரான விளாகில் அவங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.